தாமதமாக கிடைச்ச எந்த புகழுமே எந்த ஒரு கலைஞருக்கும் சந்தோஷத்தையோ இல்லை அங்கீகாரத்தையோ கொடுக்கவே கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பல கலைஞர்கள் ரொம்ப தாமதமாக அங்கீகரிக்கப்படுறது அப்படிங்கிறது இந்த திரையுலகத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய சாபமோ என்னமோ தெரியல அப்படிங்கன்னு பத்மபூஷன் விருது கிடைச்சும் அதை வேண்டான்னு மறுத்திருக்கிறாங்க ஜானகி அம்மா. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேர்ள், அது மட்டும் இல்லை இசைக்குயில் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாக புகழப்படுற ஜானகி அம்மா அப்படி அவங்களுக்கே தனியான ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த பாடலை கேட்கணும், அவங்கள ஒரு முறையாவது வாழ்க்கையில் பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசையோட நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. அந்த ஆசை கனவோடையே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்கணுங்கிற ஆசை தான் தன்னுடைய அம்மாவோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சார் வந்து ஒரு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மாவோட குரல் மட்டும் இல்லை, அவங்களுக்கே தனியான ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து இன்னைக்கு மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், அவரும் இறந்துட்டாரு. அந்த மகனோட மகள் தான் இந்த விஷயத்த அஃபிஷியலாக நியூஸ் மீடியாவுக்கு லீக் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து தன்னுடைய மகன் கிட்ட அவங்க தன்னுடைய அந்த வாழ்நாளில் கடைசியாக சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் அவருடைய இந்த இறப்பு தருணத்தில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய ஃபேனுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சிட்டு இருந்த ஜானகி அம்மா தன்னுடைய ஃபேமிலியை வந்து இந்த திரையுலகத்தோட நிழல்ல இருந்து கொஞ்சம் ஒதுக்கியே ப்ரைவேட்டாகவே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட வந்து 2013-14 காலகட்டங்களில் இருந்தே அவங்க வந்து தன்னுடைய ஃபேமிலியை வந்து ஃபேமிலி லைஃப்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இசை விழாக்களில் பாடுறதோ இல்லை கலந்துக்கிறதையோ முற்றிலும் ரொம்பவும் தவிர்த்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய அந்த விஷயங்களை சொல்ல போனால் கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷன் இப்போ கிட்டத்தட்ட அனிருத் வரைக்குமே தன்னுடைய பாடலை பாடியிருக்காங்க. அவருடைய இசையமைப்பில் கூட தன்னுடைய பாடலை பாடியிருக்காங்க. எம்எஸ்பியில் இருந்து இளையராஜா சாரோட ஃபர்ஸ்ட் பாடல் ஜானகி அம்மா பாடினது தான். அந்த முதல் பாடலே ஜானகி அம்மாவோட வாய்ஸில் சரியான ஹிட் வந்து கொடுத்து அவருடைய லைஃபுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே ஜானகி அம்மா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமேலு எஸ்பிபி சாராக இருக்கட்டும், எம்எஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட ஏஆர் ரஹ்மான், இன்னைக்கு இருக்கிற நம்ம அனிருத் வரைக்கும் அவங்களுடைய காம்போ அப்படிங்கிறது வேற லெவல்ல வந்து ஹிட் அடிச்சிருக்குது. தன்னுடைய குடும்பத்து மேல திரையுலக நிழல் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறத ரொம்ப பிரைவேட்டாகவே வச்சிருந்தாங்க. 2013 இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய அந்த இசை விழாக்கள் அந்த திரைப்படம் சார்ந்த துறை இதில் சார்ந்து கலந்துக்கிற எல்லா விஷயத்துல இருந்தும் கொஞ்சம் விலகி தன்னுடைய ஃபேமிலியில ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களை அவங்க இது பண்ணிட்டு வந்தாங்க. ரீசெண்டாக வந்து நிறைய அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கலைஞர்கள் இன்னைக்கு ஜீ தமிழ், விஜய் டிவி மூலமாக சூப்பர் சிங்கர், சரிகமப்பா மூலமாக இன்னைக்கு ஃபேமஸ் ஆகிற எல்லா குழந்தைகளையும் அங்கீகரிச்சுட்டு கூட வந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து அவங்களுடைய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரே மகன், அந்த மகன் வந்து அவங்க இறக்கும் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னம்மா கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகன் வந்து கேட்டிருக்காராம். அதுக்கு உணர்ச்சி பொங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர்கள் அவங்களுடைய அந்த முழு திறமை இருந்தும் கூட அவங்களுடைய வாழ்நாளில் சரிவர அங்கீகரிக்கப்படுறதில்ல. மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், என்னைக்கு ஒரு கலைஞன் வந்து அங்கீகரிக்கப்படாமல் இல்லை தாமதமாக அங்கீகரிக்கப்படுறது, இந்த 2 விஷயங்களுமே ஒன்று தான். அப்படி அவனுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறது அவனுடைய அந்த கலைக்கு என்னைக்கு கிடைக்காம போகுதோ அப்போ வந்து ஒரு கலைஞன் வந்து கொல்லப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய மறைவுக்கு அப்புறமும் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க, அதாவது இந்த நிறைய பாடல் சரிகமப்பா அந்த சூப்பர் சிங்கர் மூலமாக வெளியில் வர அந்த குழந்தைகள், ஒரு சில குழந்தைகளால் மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களால ரொம்ப தூரம் சர்வே பண்ண முடியுது. ஆனால் ஒரு சில குழந்தைங்களால அது முடியல. அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்நாளில் கடைசி ஆசையாக தன்னுடைய மகன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கும் போது அது அவர் பூரிச்சு போய் கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்த இப்போ நினைவு கூர்ந்து அவங்களுடைய பேத்தி வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லோரையும் கண்கலங்க வச்சிருக்கு. இந்த விஷயத்தினால பாடகர் மனோல இருந்து சித்ராமால இருந்து எல்லாருமே நொறுங்கி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது இன்னைக்கு திரையுலகத்துக்கே விழுந்த ஒரு பெரிய இடி அப்படின்னு கூட சொல்லலாம்.
இன்னைக்கு திரையுலகத்துல இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸை நம்ம அடுத்தடுத்து வந்து இழந்துக்கிட்டு வரோம். அதுல முக்கியமான நபர்களான பாரதி ராஜா, அடுத்தது நம்ம கே பாக்யராஜ், அதை தொடர்ந்து நம்ம இப்ப ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயது மூப்பு காரணமா மாரடைப்பால இறந்தாலும் கூட தன்னுடைய ஒரே மகனோட இறப்பு அப்படிங்கிறது அவங்கள வந்து அந்த கடைசி வாழ்நாள்ல வந்து ரொம்பவும் கொஞ்சம் குறுக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய மகன் மேல அவங்க உயிரியே வச்சிருக்காங்க. தனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவங்களுக்கு இருக்கிறது 2 பெண் பிள்ளைகள். மொத்த குடும்பத்து மேலேயும் அளவு கடந்த அன்பு, தன்னுடைய மருமகளா இருக்கட்டும், பேரப்பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்க மேல அளவு கடந்த அன்பு அப்படிங்கிறத ஜானகி அம்மா வச்சிருக்கிறாங்களாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல. அதுல இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. என்னதான் அவங்க 2013 இருந்து திரை சம்பந்தமான எல்லா விழாக்கள்லையும் கலந்து கொள்வதை நிறுத்திட்டாலுமே ஒரு கட்டத்துல தன்னுடைய மகனோட இறப்பு, தன்னுடைய கணவரோட இறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு வருத்தத்தை, சோகத்தை கொடுத்துருக்குதாம். அவங்களுக்கு எப்பவுமே நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம் பாட்டு மட்டும்தானா, இசை, சங்கீதம், மியூசிக், அந்த விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆறுதல், ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி அவங்களே வந்து அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தொடர்ந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாடகர் மனோ வந்து நம்ம ஜானகி அம்மாவோட இறப்புக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாரையுமே மிகுந்த வருத்தத்துக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்த ஒரு பெரிய சிங்கர். அது மட்டும் இல்லாம நான் அப்போ வந்து என்னுடைய குரு அப்படின்னே சொல்லலாம். நான் அப்போ பாட போகும்போது அந்த அம்மா என்னை அப்ரிஷியேட் பண்ணின விதம், ஒரு புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அவனை அந்த 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 சூழ்நிலைக்கு தக்கமாறு அவனை பொருத்திக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணின விதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்தது. இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வயதாகிடுச்சு, 88 வயதுல தான் காலமானாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய இறப்பை என்னால் தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு நபர், அப்படி ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது இனியும் இந்த திரையுலகத்துக்கு அப்படி ஒரு வாய்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா சாகிறவனை கூட அந்த அந்த குரலை கடைசியா கேட்டுட்டு சாகலாம் அப்படின்னு வந்து தோணும். அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட வாய்ஸ் வந்து மெசமரைசிங்கா இருக்கும். இன்னமும் என்னுடைய வாழ்நாள்ல அப்படிப்பட்ட நான் குரலை இன்னும் சந்திக்கல. ஆனா இருந்த அந்த ஒரே குரலும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது மிகுந்த வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடகர் மனோ சொல்லியிருக்காரு. அதையும் தொடர்ந்து நம்ம அவங்களுடைய மகனுடைய அந்த சொன்ன அந்த விஷயங்கள் அதுவும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்கு. ஏன்னா தாமதமா ஒரு கலைஞன் அங்கீகரிக்கப்படுவது அப்படிங்கிறது கொல்வதற்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டும் பத்மபூஷன் விருது மத்திய அரசு அறிவிச்சு கூட அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம தென்னிந்தியாவோட நைட்டிங்கேலான நம்ம ஜானகி அம்மா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது இன்னைக்கு திரைத்துறையினர் முக்கியமா இசைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னைக்கு எத்தனை பெரிய ராப் சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அவங்களுடைய வாய்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு தனித்துவமான விஷயம் அப்படிங்கிறது மீண்டும் உயிர் பெற்று வராது. இந்த விஷயத்துக்கு நிறைய திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய அந்த இதை தொடர்ந்து நம்மளுடைய அஞ்சலியும் நாம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ரெஸ்ட் இன் பீஸ் ஜானகி அம்மா.